ஹாய்! இன்றைக்கி சூப்பரான பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஒரு கடாயில் சோம்பு, மல்லி, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் விட்டு ரஃப்பாக சாப் பண்ண தக்காளி, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கனதை ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த பொருளோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நல்லா கலந்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 2 கிராம்பு, 2 பட்டை போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளித்ததும் அரைச்சி வச்சுருந்த விழுதை போட்டு வதக்கி விடுங்க. வதங்கினதும் உப்பு, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கருவேப்பிலை, ஒரு கால்வாசி தக்காளி எடுத்து போட்டிருக்கேன். தக்காளி டேஸ்ட் எனக்கு பிடிக்கும், அதனால் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஏற்கனவே சாட்டே பண்ணி வச்சுருந்த பன்னீரை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. நீங்கள் வேணால் கசூரி மேத்தியும் போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டான பன்னீர் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.